இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் உன்னத பாட்டினுடைய கடைசி பகுதிக்குள்ளாக நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். முந்தின பகுதியிலே நேசத்தினுடைய வலிமை, அது கல்வாரி, அந்த காட்சியிலே கல்வாரி அந்த பாடுகளிலே அவைகள் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் என் அருள்நாதா இயேசுவே, உம்முடைய சிலுவை காட்சியை நான் பார்க்கையில் இந்த பூலோக மேன்மையெல்லாம் நான் அற்பம் என்று உணர்ந்தேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு கூட அவருடைய நேசம், அவருடைய நேச வைராக்கியம், அது தன் வீட்டில் உள்ள எல்லா ஆஸ்திகளை கொடுத்தாலும், நேசத்துக்காக கொடுத்தாலும் அது அசட்டை பண்ணப்படும் என்கிற அந்த அன்பின் அகலத்தை, அன்பின் நீளத்தை, அந்த அன்பின் ஆழத்தை, அந்த அன்பின் உயரத்தை அறிந்து வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை தியானித்த பின்பாக இங்கே சூலைமித்தி சொல்லுகிறாள், தன்னை ஒரு கற்புக்கு அரசி என்கிற ஒரு காரியத்தை தன்னை குறித்தே அவள் சாட்சியிடுகிறதாக பார்க்கிறோம். அவர்களுடைய சகோதரர்கள் பேசுகிறதாக சொல்லுகிறார். நமக்கொரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் என்று சொல்லி அவர்கள் பேசினதாக தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்த தன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார்கள். நமக்கு இளையவளாக பிறந்தவளுக்கு அவளுடைய சரீரத்தில் இளமைக்கான ஒரு அழகு இல்லை, வளர்ச்சி இல்லை. ஆகவே அவளை நாம் அந்நிய தோட்டத்திலே அவளை காவல் காக்கும்படியாக நாம் வைத்து விடுவோம். அவள் அங்கே காவல் காக்கும்போது அவள் மதிலானாள் என்று சொன்னால் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியவளாக, கற்புள்ளவளாக அவள் இருந்தாள் என்று சொன்னால் அவள் அதன் மேலே வெள்ளி கோட்டைகளை கெட்டுவோம் என்று சொல்லுவது, அவளுக்கு நம் திருமண காரியங்களை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். அவள் கதவானால் கற்பை இழக்கிறவளாக, எல்லாருக்கும் கதவை திறந்து விடுகிறவளாக அவள் இருந்தாள் என்று சொன்னால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம், அவளுடைய வாழ்விலே அழிவை ஏற்படுத்தி விடுவோம் என்கிறது போல அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள் என்கிற ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு தன்னை குறித்து அவள் சொல்லுகிறாள், நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சியம் பெறலானேன் என்று சொல்லுகிறாள். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் அழகாக மூடுதர போட்டு உங்கள் முகத்தினுடைய அழகை அத்தனையாய் பாதுகாத்து வைத்திருக்கிறவர்களே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன் என்று சொன்னவள், கேதாரின் கூடாரங்கள் கருப்பு நிற ஆடுகள் மேய்கிற ஆட்டு மந்தையைப் போல என்னுடைய கலர் இருக்குது. சாலமோன் கேட்டன் அவர் போட்டிருக்கிற அந்த திரைகள் அத்தனை கருப்பாயிருக்கிறது போல நான் கருப்பாயிருக்கிறேன், ஆனால் நான் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேலே பட்டது. என் தாயின் பிள்ளைகள், என் சகோதரர்கள் என் மேலே கோபமாயிருந்து, இயற்கைக்கான அவளுடைய இளமைக்கான எந்த ஒரு சரீரத்திலையும் வளர்ச்சி இல்லையே என்கிறது போல அவர்கள் என் மேலே அவர்கள் வெறுப்பாயிருந்து, அவர்கள் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என்னுடைய சரீரத்தை நான் பேணி காக்கிற அளவிற்கு எனக்கு அவங்க டைமே கொடுக்கலை. எருசலேம் குமாரத்திகளெல்லாம் உங்களுடைய அழகை பேணி பாதுகாப்பதற்கு எவ்வளவோ டைம் எடுத்துக்கொள்ளுகிறீங்க, எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் என்னை எவ்வளவோ ஏளனமாக பேசியிருந்தாலும் கூட நான் மதில்தான், நான் கற்புக்கு அரசிதான், நான் காவல்காரியாக வேலை செய்தாலும் கூட ஒரே ஒரு புருஷனுக்கு என்னை ஒப்பு கொடுக்கும்படியாக என் கற்பை பாதுகாத்து கொண்டேன். என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் என்று சொல்லுகிறது. என்னுடைய சரீரத்தில் இளமைக்கான வளர்ச்சிகள் இருக்கிறது. அது ஒருவரை கவர்ந்து விட்டது, ராஜாவையே கவர்ந்து விட்டது. ஆகவே அவருடைய கண்களில் எனக்கு கடாட்சியம் கிடைத்து விட்டது.
நீங்கள் நினைக்கிறது போல நான் விபச்சாரி அல்ல, ஒரு கற்புள்ள கன்னிகையாக அந்த மிகப்பெரிய ராஜாவுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அவருடைய கண்களிலே நான் கடாட்சியம் பெறலானேன், அவருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில எந்த ஒரு நன்மையும் இல்லாத போதும், நம்மில எந்த ஒரு பாராட்டத்திற்குரிய எந்த ஒரு குணாதிசயமும் நம்மிலே காணப்படாமல் இருந்த போதிலும் கூட, என்ன நன்மையை என்னில் கண்டு என்னில் அன்பு கூர்ந்தீர் என்று கேட்கிற அளவிற்கு நம்முடைய இருதயத்தில் அத்தனை தாழ்மையான எண்ணங்கள் உருவாகியிருந்த போதிலும், நம்மை பார்த்து மணவாட்டியே என்று அன்போடு கூட அழைக்கிற அந்த நேசரை, அந்த நேசருடைய அன்பை புரிந்து கொண்டோன்னு சொன்னால் நாமும் தைரியமாக சொல்ல முடியும், இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நாங்கள் தப்பி நாங்கள் மதிலை போல வாழுகிறோம். உம்மை பிரியப்படுத்தக்கூடிய அநேக குணாதிசயங்கள், உம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய அநேக கிரியைகளை நாங்கள் செய்து உம்மை நாங்கள் சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும். எங்கள் மேலே இத்தனை கரிசனையாக நீர் பார்ப்பதற்கு எங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததே என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணித்து வாழ்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம உலகத்தின் பார்வையில், அதாவது சூலைமுத்திக்கு அவருடைய சகோதரர்கள் பார்வையில் அவள் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டது போல, இன்றைக்கி ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை பின்பற்றுகிற, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம இந்த உலகத்தின் பார்வையில் அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் வரப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களில் நம்ம விலையேற பெற்றவர்களாக நாம் பார்க்கப்படுகிறோம். நமது வாழ்வு கற்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை ஆன்மீக ஆத்தும மனவாளராக தெரிந்து கொண்ட விசுவாசிகள் உலக பார்வையில் வேணால் அற்பமானவர்களாக இருக்கலாம். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட நம்ம தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஆகவே கட்டுப்பாடுள்ள வாழ்வே கர்த்தர் விரும்புகிற வாழ்வாக இருக்கிறபடியினால உலகில் கட்டுப்பாடுடன் ஆண்டவருக்காக அவருடைய களப்பணியை ஆற்றும்படியாக நாம் தீர்மானம் எடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம், அடுத்த பகுதியிலே அவள் சொல்லுகிறாள், பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே, அதாவது லீஸுக்கு விட்டிருந்தார். அதில் ஒவ்வொருத்தனும் 1000 வெள்ளிக்காசை அவர்கள் பலனாக கொண்டு வரணும்னு சொல்லி அவர் விட்டிருந்தார். பெருங்கூட்டத்தின் ஆண்டவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற பாகால் ஆமோன் என்கிற இடத்துல சாலமோனுக்கு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் லீஸுக்கு எடுத்தவங்க வருஷத்துக்கு 1000 வெள்ளிக்காசை கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால் என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனே உமக்கு அந்த 1000ம் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும்னு சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்னா, என்ன உமக்கு தருகிறேன், என்னை பராமரித்து கொள்ளும், என்ன உமக்கு லீஸுக்கு விடுகிறேன் என்கிறது போல என்னுடைய பலனுக்காக நீர் தருகிற அந்த 1000த்தை நீரே வைத்து கொள்ளும், எனக்கு தர வேண்டியதில்லை. அதாவது என்னையே உமக்கு தருகிறேன் காதல் பரிசாக, மணவாளனாகிய உமக்கு மணவாட்டியாகிய நான் என்னுடைய தோட்டத்தை, என் சரீரத்தை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவிக்கிறது போல இந்த காரியங்கள் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் பரிசுகளை கொடுத்தா ஒருவேளை மணவாளன் திருப்தி அடைவார் என்கிறதை பார்க்கிறோம். மணவாட்டி என்னையே முழுமையாக தருகிறாள் என்று சொல்லும் பொழுது ஒரு மணவாளன் எப்படி சந்தோஷப்படுவார், அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக அழகாக உருவகப்படுத்துகிற அவருக்கு நம்ம கைகளினால் கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன காணிக்கைகள், சின்ன சின்ன அற்பமான காரியங்களை பார்க்கிலும், ஆண்டவரே என்னையே முழுமையாக நான் உமக்கு தருகிறேன், என்னையே நான் உம்முடைய அன்புக்காக அர்ப்பணிக்கிறேன், என் மேலே இவ்வளவு நேசம் வைத்து மரணத்தையும் ருசி பார்த்து பாதாளத்திற்கும் இறங்கி திரளான தண்ணீர்களால் அணைக்க முடியாத நேசமுடையவராக, கடும் ஜுவாலையிலும் அதிகமான ஜுவாலையாக உம்முடைய அன்பு அது பற்றி எரியக்கூடியதாக, வீட்டில் உள்ள ஆஸ்திகளெல்லாம் கொடுத்தாலும் அசட்டை பண்ணிட்டு நீ வேண்டும் உன் இதய கதவை நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு
கதவை திறந்தா நான் அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான்னு சொன்னீங்களே. உமக்கு எங்களை முழுமையாய் தருகிறோம் என்று ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் கதவை திறந்த நான் என் பிதாவும் வந்து வாசமாக இருப்போன்னு சொல்கிறாரு. இந்த மண்பாண்டத்தில் வெளியேற பெற்ற பொக்கிஷமாகி ஆவியானவரும் நான் தங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாகிற திரியேக தேவன் தங்கியிருக்கிற ஒரு ஆலயமாக நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த உன்னத பாட்டினுடைய கடைசி பகுதி முடிவடைகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பில், ஆண்டவருடைய நேசத்தில், ஆண்டவருடைய பாசத்தில் தொடப்பட்டவர்களாக முழுமையாக அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த உலகத்தில் கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்காக களப்பணி ஆற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில்